நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும். நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I want to talk to you in person. I want to talk to you in person. I want to talk to you. நான் உன் கூட பேசணும். In person, நேரில். நான் உன் கூட நேரில் பேசணும். I want to talk to you in person. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை நடக்க விட மாட்டேன். நான் இதை கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். நான் எப்படியாவது தடுத்துடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't let it happen. I won't let it happen. won't அப்படின்னா will notோட ஷார்ட் ஃபார்ம் won't. ஸோ I won't let it happen அப்படின்னா நான் இதை நடக்க விட மாட்டேன். I won't let அப்படின்னா விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. நான் அப்படி பண்ணுனா அவங்க என்ன வெறுத்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They will hate me. They will hate me. hate அப்படின்னா வெறுத்துடுவாங்க, வெறுக்கிறது. ஸோ they will hate me. அவங்க என்ன வெறுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't understand anything what you are saying. I don't understand anything what you are saying. I don't understand anything அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலை. What you are saying. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. I don't understand anything what you are saying. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கேன். நீ வேற கடுப்பேத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am already so frustrated. I am already so frustrated. Frustrate அப்படின்னா கடுப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு frustrate. ஸோ I am already so frustrated அப்படின்னா நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்பாக இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will never agree to this. I will never agree to this. I will never agree அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். to this இதுக்கு நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். I will never agree to this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன். நீ சம்மதிச்சா மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will do it only if you agree. I will do it only if you agree. I will do it. நான் இதை பண்ணுவேன். only if you agree. நீ agree அப்படின்னா சம்மதிக்கிறது, ஒத்துக்கிறது. ஸோ you agree. நீ ஒத்துக்கிட்டால் if you agree. நீ ஒத்துக்கிட்டால் only மட்டும்தான் I will do it. நான் இதை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். உன்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கும். ஏதாச்சும் சொல்லி யாராவது நம்ம ஏதாச்சும் கேள்வி கேட்குறோன்னா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have answer for everything. You have answer for everything. You have நீ வச்சிருக்க ஆன்சர் பதில் for everything எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் நீ பதில் வச்சிருக்க. You have answer for everything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel what he is doing is wrong. I feel what he is doing is wrong. I feel நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன். என்னது? what he is doing is wrong. அவன் என்ன பண்ணுறானோ அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். what he is doing is wrong. I feel அவன் பண்ணுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. எனக்கு எப்போதுமே அவன் மேலே ஒரு அக்கறை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am always concerned about him. I am always concerned about him. I am always concerned அப்படின்னா எனக்கு எப்பயுமே அக்கறை இருக்குது. அபவுட் ஹிம் அவன் மேலே அவனை பற்றி எனக்கு எப்பயுமே ஒரு அக்கறை இருக்குது. ஐ எம் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். நான் அவனை உன்கிட்ட பேச சொல்கிறேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will ask him to talk to you. I'll ask him to talk to you. I'll ask him. நான் அவன்கிட்ட சொல்கிறேன். To talk to you. உன்கிட்ட பேச சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன். I'll ask him to talk to you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்குறோம். நம்ம அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ நடக்கிறத பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's not think about that now. Let's not think about that now. Let us not think about that. அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். Now இப்போ நம்ம இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். Let us not think about that now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க பண்ணுற எல்லாமே தான் நானும் பண்ணுறேன். அவங்க பண்ணுற எல்லாமே நானும் தான் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am doing everything they are doing. I am doing everything they are doing. I am doing everything அப்படின்னா நான் எல்லாமே பண்ணுறேன். They are doing அவங்க பண்ணுற எல்லாமே நான் பண்ணுறேன். I am doing everything they are doing. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever it is, say it here. Whatever it is, say it here. Whatever it is, எதுவாக இருந்தாலும் say it here. இங்கேயே சொல்லு. Whatever it is, say it here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லூசுத்தனமாக பேசாத. லூசுத்தனமாக பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk nonsense. Don't talk nonsense. Don't talk பேசாத. Nonsense லூசுத்தனமா அறிவுக்கெட்டத்தனமா பேசாத. Don't talk nonsense. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வெளியில வா. சீக்கிரம் வெளியில வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Come out soon. Come out soon. Come out அப்படின்னா வெளியில வா. Soon அப்படின்னா சீக்கிரம். Come out soon. சீக்கிரம் வெளியில வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை சத்தமாக படி. இதை சத்தமாக படி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரீட் திஸ் லவுட்லி. ரீட் திஸ் லவுட்லி. ரீட் திஸ். ரீட் அப்படின்னா படி. திஸ் இதை படி. லவுட்லி சத்தமாக. இதை சத்தமாக படி. ரீட் திஸ் லவுட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவரை மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவரை மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் லைக் ஹிம். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் லைக் ஹிம். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். நான் ஒரு டாக்டராக ஆகணும்னு ஆசைப்படுறேன். லைக் ஹிம் அவரை மாதிரி, அவனை மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரியலையா. உனக்கு தெரியலையா. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't you know? Don't you know? உனக்கு தெரியலையா. இதுவே உனக்கு தெரியுதா. உனக்கு தெரியுதா ஆர் உனக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know? Do you know? உனக்கு தெரியுதா. Do you know? அவனுக்கு இது தெரியும். அவனுக்கு இது தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows this. He knows this. knows அப்படின்னா தெரியும். he அவனுக்கு, knows தெரியும். இது this அவனுக்கு இது தெரியும். he knows this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு இது தெரியாதா. அவனுக்கு இது தெரியாதா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Doesn't he know this? Doesn't he know this? அவனுக்கு இது தெரியாதா. Doesn't he know this? இங்கே ஏன் நோ பக்கத்தில் எஸ் வரல அப்படின்னா, நோஸ் வரல அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நம்ம டூவை டஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நோ மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ doesn't he know this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னால் இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't say it to anyone. I can't say it to
டு எனி ஒன் ஐ காண்ட் சே இட் என்னால் இதை சொல்ல முடியாது. டு எனி ஒன் யாருக்கிட்டேயும் என்னால் இதை சொல்ல முடியாது. ஐ காண்ட் சே இட் டு எனி ஒன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் டூயிங் ஆல் திஸ் டு ஃபர்கெட் தட். நான் இதெல்லாம் பண்ணுறேன். எதுக்கு? டு ஃபர்கெட், மறக்கிறதுக்கு. தட், அதை மறக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் ஆல் திஸ் டு ஃபர்கெட் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். நான் அவனை பார்த்ததில்லை. பிஃபோர், முன்னாடி. நான் அவனை முன்னாடி பார்த்ததே இல்லை. ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். எனக்கு அவனை பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். இதுவே உனக்கு அவனை பிடிக்காதா, உனக்கு அவனை பிடிக்கலையா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ லைக் ஹிம். உனக்கு அவனை பிடிக்கலையா, டோன்ட் யூ லைக் ஹிம். இதுவே அவனுக்கு அவளை பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he doesn't like her. அவனுக்கு அவளை பிடிக்காது. he doesn't like her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி இது கிடைச்சது? உனக்கு இது எங்கேருந்து கிடைச்சது, உனக்கு இது எப்படி கிடைச்சது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how did you get this? உனக்கு இது எப்படி கிடைச்சது? how did you get this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's not what you think. இது கிடையாது, இது இல்லை. What you think, நீ நினைக்கிற மாதிரி இது இல்லை. It's not what you think. அப்படின்னா நினைக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know what you are thinking. எனக்கு தெரியும். What you are thinking, நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். I know what you are thinking. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. நான் விரும்பலை. to beat around the bush, சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. I don't want to beat around the bush. ஸோ இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is beating around the bush. அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதுவே அவ சுற்றி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't wish to talk about it. நான் விரும்பலை. to talk about it, இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. So we can say I don't want to talk about it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long, எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா. Have you known her, அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளா அவளை உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா, நான் உன்னை
அவன்கிட்ட போய் பேச சொன்னனா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to talk to him? Did I ask you to talk to him? Did I ask? நான் சொன்னனா? You உன்கிட்ட நான் உன்கிட்ட சொன்னனா? To talk to him அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா? Did I ask you to talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked you to talk to him. I asked you to talk to him. நான் அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you talk to him? Why did you talk to him? Why did you talk? நீ ஏன் பேசின? To him அவன்கிட்ட நீ ஏன் பேசின? Why did you talk to him? So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching guys. Happy learning.